வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வ சின்னத்தின் வரலாறு. நாம் அரசு அலுவலகங்கள், புத்தகங்கள் மற்றும் ஆவணங்களில் அடிக்கடி பார்க்கும் இந்த சின்னத்தின் பின்னால் ஒரு சிறந்த வரலாறு உள்ளது. தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வ சின்னமாகும். இந்த சின்னம் 1949ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அதனால் தமிழ்நாடு அரசின் சின்னம் உருவான காலத்தில் இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஆவார். அப்போது மதராஸ் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவர் ஓமந்தூர் ராமசுவாமி ரெட்டியார். இந்த சின்னத்தை வடிவமைத்த கலைஞர் ஆர். கிருஷ்ணராவ். சின்னத்தின் அமைப்பு. இந்த சின்னத்தில் 3 முக்கிய அம்சங்கள் உள்ளன. கோபுரம். சின்னத்தின் மையத்தில் இருக்கும் கோபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கோபுரம். இந்த கோபுரம் தமிழ்நாட்டின் திராவிட கட்டிடக்கலையை மற்றும் கலாசாரத்தை குறிக்கிறது. தேசிய சின்னம். கோபுரத்தின் மேல் பகுதியில் இந்தியாவின் தேசிய சின்னமான லயன் கேபிட்டல் ஆஃப் அசோகா உள்ளது. சத்தியமேவ ஜெயதே. சத்தியமேவ ஜெயதே என்ற சமஸ்கிருத வாசகத்தை தமிழில் மாற்றியவர் எம். கருணாநிதி. அவர் 1969ஆம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தபோது இந்த மாற்றம் செய்யப்பட்டது. அதன் பிறகு சின்னத்தில் வாய்மையே வெல்லும் என்ற தமிழ் வாசகம் பயன்படுத்தப்பட்டது. முக்கிய தகவல். வாய்மையே வெல்லும் என்பதன் அர்த்தம் உண்மை எப்போதும் வெற்றி பெறும். சின்னத்தின் அர்த்தம். தமிழ்நாடு அரசின் சின்னம் 2 முக்கிய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறது. தமிழ்நாட்டின் பழமையான கலாசாரம், இந்தியாவின் தேசிய ஒற்றுமை. அதனால்தான் இந்த சின்னத்தில் கோவில் கோபுரமும் தேசிய சின்னமும் சேர்த்து பயன்படுத்தப்பட்டுள்ளது. பயன்படுத்தப்படும் இடங்கள். அரசு ஆவணங்கள், அரசு உத்தரவு, கவர்மெண்ட் ஆர்டர்ஸ், GO. அதிகாரப்பூர்வ கடிதங்கள், அனைத்து அரசு அலுவலகங்களின் பெயர் பலகையில். அரசு துறைகளின் அதிகாரப்பூர்வ முத்திரை. அரசு அறிக்கைகள். அரசு வாகனங்கள். சில முக்கிய அரசு வாகனங்களில் இந்த சின்னம் பயன்படுத்தப்படுகிறது. முக்கிய விதி. இந்த சின்னத்தை பொதுமக்கள் அல்லது தனியார் நிறுவனங்கள் அனுமதி இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது. இப்போது நீங்கள் தமிழ்நாடு அரசின் சின்னத்தின் வரலாற்றை அறிந்து கொண்டீர்கள். நன்றி.